ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நான் ஏற்கனவே சொன்னபடி இது என்னுடைய சேனல் இல்லைங்க, நம்மளுடைய சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு சோஷியல் அவேர்னஸ் சேனல், அதாவது விழிப்புணர்வு சேனல் அண்ட் மோட்டிவேஷ்னல் சேனல். ஸோ இது கண்டிப்பாக நம்ம சொசைட்டியில் ரீச் ஆகணும் எல்லாருக்குங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டோட தலைப்பு வந்து நீயாக இரு, பி யோர் செல்ஃப். இதுதாங்க இந்த கண்டென்ட்டோட தலைப்பு. அதாவது நீயாகவே இரு அப்படின்னு எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் கடவுள் கொடுத்துருக்காரு, ஒவ்வொரு திறமை கொடுத்துருக்கிறாரு. அந்த திறமையை நம்ம ஆராயாமல் மற்றவங்கள பார்த்து அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் நம்ம வந்து ஆசைப்படுறோம். ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் நம்மளுடைய திறமை வெளியில் கொண்டு வந்து அந்த திறமைக்கு ஏற்றவாறு நம்ம ஆசைப்படுறது தாங்க ரொம்ப முக்கியம். இதை தான் இந்த கதையின் ஒரு சின்ன கதையின் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அது பி யோர் செல்ஃப். நீயாகவே இரு. கண்டிப்பாக உனக்குள்ள ஒரு திறமை ஒளிஞ்சிட்ருக்கு, அந்த திறமையை வெளியே கொண்டு வரணும். அதை தாங்க இந்த கதையின் மூலமாக நான் சொல்ல விரும்ப போகிறது. கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு இந்த கதை தெரியும். இது நம்ம கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் தேவையான கதை தாங்க. நம்ம வந்து நாமளாக இல்லாமல் அடுத்தவங்கள பார்த்து அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். அது இருக்கக்கூடாது, வேண்டாம். நமக்குள்ளே கடவுள் நிறைய கொடுத்துருக்குற திறமை, அதை நம்ம வெளில கொண்டு வந்து நம்ம எப்படி வாழணுன்றது நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்கலாங்க. இதுதாங்க நான் சொல்ல போகிறது. வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ள போகலாம். ஒரு எலி இருந்ததுங்க. அந்த எலி ஒரு பெரிய மலையின் அடிவாரத்தில் குடஞ்சி ஒரு ஹோல், அதாவது எலியெல்லாம் வசிக்கும் இல்லைங்களா, ஒரு பொந்து, அந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு அதில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்ததுங்க. அப்படி வாழ்ந்துட்டு வரும்போது ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, மேலே உயர்ந்திருக்கிற மலையை பார்த்து ஆசைப்பட்டு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிச்சான். கடவுளே, நான் இந்த மலை போல் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், நான் இந்த மலையை போல் ஆகணும் அப்படின்னு கேட்குதுங்களாம். கடவுளும் என்ன சொன்னாராம், கொஞ்சம் சிரிச்சாராம். ஃபஸ்ட்டு சிரிச்சுட்டு சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு பிளெஸ் பண்ணிட்டு போயிட்டாராம். இந்த எலி வந்து மலையாக மாறிடுச்சுங்க. மாறிட்டு ரொம்ப சந்தோஷத்தில், ரொம்ப பெருமையாக, ஆஹா நான் தான் உயர்ந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு இருந்ததுங்களாம். அப்படி நினச்சிட்டு இருந்தபோது அந்த சந்தோஷம் கூட ரொம்ப நாள் நீடிக்கலையாம். ஒரு நாள் மேலே ஆகாயத்தை பார்த்ததுங்களாம். அந்த ஆகாயத்தில், வானத்தில் மேகக்கூட்டங்கள் ஃப்ளோட் ஆகிட்டு போகும் இல்லைங்களா, மிதந்துட்டு போகும். அந்த மேகக்கூட்டங்கள் மிதந்துட்டு போகும்போது இந்த எலிக்கு தோணுச்சான், என்னடா அது, நம்ம தான் உயர்ந்த இடத்துல இருக்கிறோம், நமக்கு மேலே ஒரு மேகக்கூட்டம் மிதந்துட்டு ஃப்ளோட் ஆகிட்டு போகுது. ஸோ அப்போ மலையை விட மேகம்தான் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கோ அப்படின்னு அதை யோசிச்சுதுங்களாம். அப்போ நம்மளை விட இந்த மலையை விட அந்த மேகம்தான் ரொம்ப உயர்ந்ததோ அப்படின்னு யோசனை பண்ணி கடவுள்கிட்ட மறுபடியும் ப்ரேயர் பண்ணிச்சுங்களாம். ப்ரேயர் பண்ணி, கடவுளே, நான் வந்து இந்த மேகம் போல உயர்ந்த இடத்துல இருக்கணும், மேகமாக இருக்கணும் ஆசைப்படுறேன். ஏன்னா மலையை விட மேகம்தான் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த மேகக்கூட்டமாக நான் மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுங்களாம். ப்ரேயர் பண்ணி கேட்டதுங்களாம். கடவுள் கொஞ்சம் சிரிச்சிட்டு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னாருங்களாம். இந்த மலையாக இருந்த எலி என்னவாயிடுச்சு, மேகமாக மாறிடுச்சுங்களே. மேகமாக மாறிட்டு ரொம்ப சந்தோஷமாக மேகம் வந்து ஃப்ளோட் ஆகிட்டே போதும். மேகம் பாஸ் ஆகும் இல்லைங்களா, க்ளவுட்ஸ் எல்லாம் பாஸ் ஆகும் இல்லைங்களா, அதனால் மேகம் வந்து மிதந்துட்டே போகும்போது அந்த வேலை என்ன பண்ணுச்சான், கீழே பார்த்துதுங்களாம். பூமியில் ஒரு பெரிய மலை இருந்ததுங்களாம். அந்த மலையில் ஒரு சின்ன எலி வந்து குடஞ்சி ஒரு பெரிய ஹோல், அந்த மலை அடிவாரத்தில் ஹோல் பண்ணிட்டு இருந்ததுங்களாம், அது வாழறதுக்கு. அப்போது மேகமாக இருந்த எலி என்ன நினச்சிதான், அடடா என்னடா நம்ம இவ்வளோ உயர்ந்த இடத்துல இருக்கிறோம், இந்த எலி வந்து இவ்வளோ பெரிய மலையை வந்து குடஞ்சி ஒரு பெரிய ஹோல் பண்ணியிருக்கேன், ஒரு பொந்து பண்ணியிருக்கேன். அப்போது இந்த எலி தான் ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு அதுக்கு புத்தியில் இட்டுச்சுங்களாம். அப்போது அந்த எலியாக இருந்தால் நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி மறுபடியும் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிச்சுங்களாம்.
கடவுளும் வந்தாராம். கடவுளே கடவுளே, நான் வந்து அந்த எலியா மாறணும், எனக்கு அந்த எலியா வாழறதுக்கு தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் பார்த்தேன், இந்த மலையா இருக்கிற மலையே பார்த்தேன், மேகத்தை பார்த்தேன், எல்லாம் ஒசந்த இடத்துல இருந்தா கூட அந்த எலிக்கு தான் பவர் இருக்கு, ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கிற மலையே குடையக்கூடிய சக்தி அந்த எலிக்கு கிட்ட தான் இருக்கு. ஸோ அந்த எலியா தான் நான் மாற விரும்புகிறேன் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டதும் கடவுள் ரொம்ப பலமா சிரிச்சாராம். சிரிச்சிட்டு, சரி நீ எலியாகவே மாறிடு அப்படின்னுட்டு வரம் கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாராம். இப்போ பாருங்க, கடவுள் எதுக்கு சிரிச்சாரு? அதனுடைய சக்தி, ஒவ்வொருத்தருக்கும் என்ன சக்தி என்ன இருக்குன்றத, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும் இல்லைங்களா? அந்த டேலண்ட்டை கடவுள் எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. அதை நம்ம தாங்க வெளியில கொண்டு வரணும். நம்மளுடைய பலத்தை நம்ம தான் உணரணும். நம்மளுடைய பலத்தை நம்ம உணர்ந்து அந்த டேலண்ட்டை வெளியில கொண்டு வந்து நம்ம எப்படி சர்வைவ் பண்ணணும், எப்படி இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு நாம தான் உதாரண புருஷர்களா இருக்கணும். அதை விட்டுட்டு நம்மளுடைய பலத்தை நாம புரிஞ்சிக்காம அடுத்தவங்களை பார்த்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நம்ம நினச்சிட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி போயிடும். நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் இல்லைங்களா? அந்த ஐடென்டிட்டி கடவுள் நமக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. அதை நம்ம வெளியே கொண்டு வரணும். அதுக்கு நாம் வந்து நாமளாகவே இருந்து அந்த ஐடென்டிட்டியை, அந்த டேலண்ட்டை வெளியில் கொண்டு வந்து நம்ம முன்னுக்கு வர பார்க்கணும். அதை பி யோர் செல்ஃப், நீயாகவே இரு. அப்படி நல்லதுக்காக இருக்கலாங்க, தப்பே கிடையாது. நல்லதுக்காக நாமாவே இருக்கலாம். அதனால இந்த கதையின் மூலமாக, சின்ன குட்டி கதையின் மூலமாக இந்த கருத்தை சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கதை தெரிஞ்சிருக்கும். கூடுமான வரைக்கும் நாமாகவே இருக்க முயற்சிப்போம், முன்னுக்கு வருவோம். மறுபடியும் இன்னொரு அனுபவ கதையின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.